பல்வேறு குற்றங்கள் ரொம்ப அவசர கதியில், அதாவது அவசர கதியிலன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கால வரையறையில் கால வரம்புக்குள்ளேயே வந்து நீதி வழங்கும் அந்த கண்டிஷனில் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் இது வந்து 5 மாதத்தில் உங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஓகே. ஆனால் இந்த தீர்ப்பு முழுமையான தீர்ப்பா அப்படின்னு கேட்டால் நான் எடப்பாடி பழனிசாமி சொன்னது கரெக்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த ஒரு நியாயமான சிந்தனையுடைய யாருமே இது வந்து தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஞானசேகரன் இந்த குற்றம் புரிந்தவர் இந்த 1 to 1 கிடையாது. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ரிங் இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அல்ல, பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாலியல் தொல்லை கொடுத்தது ஞானசேகரன் மட்டுமல்ல, அவரை ஆட்டுவித்தவர்கள் இயக்குவித்தவர்கள் வேறு யாரோ இருக்கிறாங்க. ஞானசேகரனுடைய இந்த குற்றத்தினால் பலன் பெற்றவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபோது இவங்க எந்த கூதிக்கு குதிச்சாங்க?